தமிழக அரசியலில் பரபரப்பான கட்டம் எட்டியுள்ளது. ஒரு பக்கம் சிபிஐ சம்மன், மறுபக்கம் வேட்பாளர் நேர்காணல் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செம பிஸியாக இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சூழலில் விஜய் தரப்பு எடுத்த அதிரடி முடிவு என்ன? நேர்காணலில் வேட்பாளர்களிடம் விஜய் பேசிய ரகசிய தகவல்கள் கசிந்துள்ளன. அது என்னவென்று விரிவாக பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐ தாவேகா தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பி இருந்தது. ஆனால் இன்று கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. தேர்தல் பணி முக்கியம் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கேட்டிருந்தது விஜய் தரப்பு. இதை ஏற்றுக்கொண்ட சிபிஐ வரும் மார்ச் 15ஆம் தேதி டெல்லி அலுவலகத்தில் ஆஜராகும்படி மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. சிபிஐ நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இன்று திட்டமிட்டபடி தாவேகா தலைமை அலுவலகத்தில் வேட்பாளர் நேர்காணல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சுமார் 60 பேரிடம் விஜய் நேரடியாக நேர்காணல் நடத்தினார். அப்போது அவர் பேசிய வார்த்தைகள் இப்போது தொண்டர்களிடையே காட்டு தீயாய் பரவி வருகிறது. நேர்காணலில் விஜய் என்ன பேசினார் தெரியுமா? நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துவிட்டேன். இனி எனக்கு அரசியலை தவிர வேறு ஒன்றும் இல்லை என உருக்கமாக தொடங்கியவர், நான் அரசியலுக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். எதற்கும் துணிந்திருங்கள் என தைரியம் கொடுத்துள்ளார். மேலும் அவர் பேசுகையில், உங்களை வேட்பாளராக அறிவித்தால் எனக்கு நம்பிக்கையாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்கள் தொகுதியில் வெற்றி பெற வேண்டியது உங்கள் கடமை. தேர்தல் வர இன்னும் 1 மாதமே இருப்பதால் முழு மூச்சாக பணியாற்ற வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் தங்கள் தொகுதி மட்டுமல்லாது மற்ற வேட்பாளர்களின் வெற்றிக்காகவும் உழைக்க வேண்டும். நிறுத்தப்படும் ஒவ்வொருவரும் எம்எல்ஏ ஆக வேண்டும் என கட்டளையிட்டுள்ளார். இவை அனைத்தையும் விட மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற கேள்விக்கு இன்று விடை கொடுத்துள்ளது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட போவதாக ஏற்கனவே தகவல்கள் பரவிய நிலையில் இன்று நேர்காணலுக்கு வந்தவர்களிடம் விரைவில் பெரம்பூர் தொகுதிக்கு நான் வருவேன் என விஜய் சூசகமாக தெரிவித்துள்ளாராம். இதன் மூலம் அவர் பெரம்பூரில் போட்டியிடுவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் தாவேகாவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணை ஒருபுறம், தேர்தல் களம் மறுபுறம் என விஜய் எடுக்க போகும் அடுத்தடுத்த மூவ் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற உடனுக்குடன் அரசியல்